கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியான நார்த் இந்தியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். கஸ்தா கச்சோரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கச்சோரியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனியன் கச்சோரி, ஆலு கச்சோரி, அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேசிக்காக பாசிப்பருப்பு வச்சு செய்யக்கூடிய கச்சோரி. இந்த கச்சோரியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை நீங்கள் 2 வீக்ஸ் வரையிலும் கூட ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கச்சோரிக்கு மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு மைதா, நெய், உப்பு, தண்ணி. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை 2 மணி நேரம் ஊற போட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் 1/3 கப் கடல மாவு எடுத்துருக்கிறேன், அதாவது அரை கப்பை விட கம்மி. வர கொத்தமல்லி, சோம்பு, ஜீரகம், பெருங்காயம், கசூரி மேத்தி, கரம் மசாலா, பிளாக் சால்ட், சிட்ரிக் ஆசிட், மிளகாய்த்தூள், இஞ்சி. நான் இங்கே புளிப்புக்கு சிட்ரிக் ஆசிட் ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதா இருந்ததுன்னா அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி மாங்காய் பவுடர் அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வர கொத்தமல்லி, சோம்பு, ஜீரகம் இது எல்லாமே நான் 1 பாதியாக பொடிச்சு வச்சுருக்கேன். அதாவது க்ரஷ்டு கொரியாண்டர், ஃபெனல், கியூமின். ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவை பிடிச்சா நிற்கணும், உடச்சி விட்டால் உடையணும். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்குங்க. இதை பூரி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்குங்க. இப்போ நெய் இல்லாட்டி எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இது அரை மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஊற வச்ச அரை கப் பாசிப்பருப்பை 1 பாதியாக அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப அரைச்சிட வேண்டாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்குங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன், வர கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். கசூரி மேத்தி அரை டேபிள் ஸ்பூன், பிளாக் சால்ட் 1 டீஸ்பூன், சிட்ரிக் ஆசிட் 1 பிஞ்ச். இது இல்லாட்டி அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/3 கப் கடல மாவு, அதாவது அரை கப் விட கம்மி. ஜிஞ்சர் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது இஞ்சி விழுது. ஃபைனலாக நம்ம ஊற வச்சு அரைச்ச அரை கப் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்குங்க. இப்போ நம்ம மாவு பிணைஞ்சு வச்சும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதையும் இதே மாதிரி நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம 2யுமே உருண்டை பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த மாவுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாவை அதோட ஓரத்தை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. கொழுக்கட்டைக்கு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ உள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு சின்ன ப்ரெஸ், அவ்வளோதான். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும். அவ்வளோதான். உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு கூட உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். பட் இதை தேய்க்கும்போது வெளி மாவு ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா உங்களுக்கு பூரி மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போது இந்த ஸ்டஃபிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி எக்ஸஸ் மாவு இருந்ததுன்னா அது வெளியில் எடுத்துருங்க.
இங்கே இல்லை, அதனால் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி உள்ளங்கையில் வச்சும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதையும் நீங்கள் சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா கச்சோரியும் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதான், எல்லா கச்சோரியும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கச்சோரியை பொரிச்சிடுங்க. கச்சோரியை போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. இது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால தெளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கையில் எடுத்து போடுறது கொஞ்சம் தடுமாட்டமாக இருந்ததுன்னா கரண்டியில் ஒவ்வொரு கச்சோரியாக வச்சு எண்ணெய்க்குள்ளே மெதுவாக இறக்கி போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா கச்சோரியும் பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், கஸ்தா கச்சோரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் நார்த் இந்தியன் ஸ்பெஷல் கஸ்தா கச்சோரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching this video. If you like this video, subscribe my channel, click the like button and share this to your friends.